ஹாய். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் எந்த அளவுக்கு முக்கியமானது? இன்றைக்கு நம் அன்றாட வாழ்க்கையில அது எப்படி நமக்கு பிரயோஜனமா இருக்குது? இந்த சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் தான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கேள்விக்குமான பதிலா இருக்குது அப்படிங்கிறத தான் பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு பேசினேன். 2வது வீடியோல அந்த சிலுவை மரணம், இயேசுவினுடைய பாடுகள் எப்படிப்பட்ட தன்மையுடையது? அதை விளக்கக்கூடிய 2 சம்பவங்கள சொன்னேன். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து வேர்வையை ரத்தமாக சிந்தி வியாகுலப்பட்டார், கஷ்டப்பட்டார். ஒரு திராட்சை ஆலைக்குள்ளே திராட்சை பழம் புளியறதை போல தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில், உணர்ச்சியில் பிழியப்பட்டார். இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, அவர் சிலுவையில் எந்த அளவுக்கு அகோரமாக அடிக்கப்பட போகிறார் அப்படிங்கிறத காட்டுதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது மதியானம் 12 மணி இருக்கும்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மொத்த அந்த இடமும் காரிருளால் நிறைஞ்சிருச்சு. பக்கத்தில் ஆட்களே தெரியாத அளவுக்கு ஒரு மிக கருமையான காரிருள். அந்த காரிருளில் என்ன நடந்துச்சு, அந்த காரிருள் எதை குறிக்குது அப்படின்னு நான் போன வீடியோ சொன்னேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இந்த வீடியோவில் அந்த காரிருளில் சிலுவையில் இருக்கும்பொழுது தேவன் இயேசுவை அடித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்படி சொல்லியதுக்கப்புறம் அந்த காரிருளுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் செஞ்சார். அது என்ன அப்படின்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்லுது, 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. காரிருள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த காரில் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இதை தான் நான் விளக்கம் சொல்ல போகிறேன். இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க, பாருங்கள் இயேசுவே கைவிடப்பட்டு விட்டார், அவர் நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்க, அவரால் எல்லாம் முடியும்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் மரணத்துக்கு பயந்து என்னை கைவிட்டீங்களா ஆண்டவரே கதறாரே, மரணத்துக்கு பார்த்து பயந்துட்டாரே, அவர் எப்படி நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னு சில பேர் அப்ஜெக்ஷன் சொல்கிறாங்க. அதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம், அதுக்கு என்ன சரியான விளக்கம் அப்படிங்கிறத நம்ம பேசலாம். அது எப்படி நமக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனுஷன் மட்டும் இல்லை, அவர் கடவுள். இந்த சிலுவை தான் நடக்க போகுது, சிலுவையில் தான் மறிக்க போகிறேன், சிலுவையில் தான் நான் உலகத்துடைய மொத்த பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு அங்கே அடிக்கப்பட போகிறேன் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கும்போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கைவிடப்பட்டவர் மாதிரி, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டவரா, பலவீனரா, மரணத்தை பார்த்து பயந்தவரா அந்த வார்த்தையை சொல்கிறாரே. ஏன் அப்படி சொல்கிறாரு? அதுக்கான காரணங்கள் என்ன? பெரும்பாலும் சில பேர் சில காரணங்களை சொல்கிறாங்க. அதில் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கடவுள் மேலே கோவப்பட்டார். அவருக்கு கடவுள் கடைசி நேரத்தில் தன்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் கடைசி நேரத்துலையும் கடவுள் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். அந்த கோபத்தில் தான் சொல்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பரலோகம் மொத்தம் பார்த்துக்கிட்டு இருக்குது, ஆனால் எந்த பதிலும் வரல. இயேசு சிலுவையிலே கதறி கொண்டிருக்காரு, அடிக்கப்பட்டிருக்காரு, நொறுக்கப்பட்டிருக்காரு, அவரை ஆணினால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர் முகத்தில் துப்புனாங்க, அவர் பல வியாகுலப்பட்டு கஷ்டப்படுறாரு, அவர் உடம்பை பிழியப்படுது, அவர் உடம்பெல்லாம் உழு நிலம்போல் அடிக்கப்படுது. ரோமர்கள் மட்டும் இல்லை, தேவனே அடிக்காரு. சரி, எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசி நேரத்தில் தேவன் காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் பரலோகத்துலேருந்து எந்த பதிலுமே வரல. தூதர்கள்லாம் உருவின பட்டயத்தோடு இயேசு கிறிஸ்துவுக்கு காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் தேவன்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணு சொல்லி எந்த விதமான பதிலும் வரல. அதனால தான் இயேசு கிறிஸ்து கோவப்பட்டு தேவன் மேலே ஒரு கோபத்தில் என் தேவனே ஏன் கைவிட்டீர் அப்படின்னு சொன்னதாக சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான் நான் சொல்கிறேன். அது தவறான கருத்து. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இயேசு ஒரு அவிசுவாசி ஆகிட்டார். அது மட்டும் இல்லை, இயேசுவை தேவன் கைவிட்டார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம தேவனை நம்பவே முடியாது, இன்றைக்கி நம்மளையும் கைவிட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அங்கே இயேசு கிறிஸ்துவை தேவன் அப்படி கைவிடலை. தேவன் நல்லவர், தேவன் யாரையும் கைவிட மாட்டார். அப்போ இது அதுக்கு சரியான விளக்கமாக இருக்காது. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுக்கு தெரியும் தான் கைவிடப்படலை அப்படின்னு தெரியும், ஆனாலும் அவர் தான் கைவிடப்பட்டவர் போல உணர்ந்தார், அவருடைய பலவீனராக உணர்ந்தார். அவருக்கு தெரியும் நீங்கள் சிலுவையில் மறிக்க போகிறோம்,
நம்மளை வந்து ஆணி அடிக்க போகிறாங்க, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கோபாக்கி நம்ம மேலே ஊற்றப்பட போகுது. ஆனாலும் தேவன் நம்மளை கைவிட மாட்டார்னு அறிவளவில் தெரியும், சத்தியம் தெரியும், வசனம் தெரியும். ஆனால் அந்த கஷ்டத்தினுடைய போகும்போது தன்னுடைய உணர்ச்சியை அதிகமாக பயன்படுத்திட்டாரு. உணர்ச்சினால் கவலைப்பட்டு பயப்பட்டு அந்த மாதிரி உணர்ச்சியிலேருந்து பேசிட்டாரு. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டாரு. உணர்ச்சி வேகத்தில் பேசிட்டாரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இதுவுமே தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து ஏதோ உணர்ச்சி வேகத்தில் சத்தம் போட்டு கூப்பிட்ட மாதிரி தெரியல. அவருக்கு வந்து கைவிடப்பட மாட்டோன்னு தெரிஞ்சு திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிற மாதிரி தெரியல. அந்த சத்தம் சிலுவையில் இயேசு கிறிஸ்து போட்ட சத்தம் உண்மையிலேயே கைவிடப்பட்டவராக கதறிக்கொண்டிருந்தார். அது உண்மையாக நடந்த சம்பவம் போல் கத்துனார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லி கதறினார். மற்றவங்கெல்லாம் பார்த்து கீழே இருக்கிறவங்களாம் சத்தம் கேட்குற அளவுக்கு அவருடைய சத்தம் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா உண்மையாகவே அவர் கைவிடப்பட்டு விட்டார். அவர் உணர்ந்தார் மட்டும் இல்லை, அதுதான் உண்மையும் கூட. அதனால் இதுவும் சரியான விளக்கமாக இருக்காது. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, இவங்க கொஞ்சம் கிளவராக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சிலுவையில் வந்து இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கிறத வந்து அவர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலை, பயந்துட்டு சொல்லலை. அவர் வந்து ஒரு வெற்றி துணியாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கறது கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்குது. ஏன்னா இயேசு வந்து ஒரு கடவுள், அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்வது மூலமாக சங்கீதம் 22 மேற்கோள் காட்டுறாரு. சங்கீதம் 22 வந்து இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகள் மரணத்தை தெளிவாக சொல்கிற சங்கீதம். அதை வந்து தாவீது தீர்க்க தரிசனமாக முன்னாடியே சொல்லி வச்சுருந்தார். அப்போ அதை மேற்கோள் காட்டி தான் இங்கே இயேசு கிறிஸ்து வந்து தான் வெற்றி தோனியை இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சங்கீதத்தில் 22, 24 வசனத்தில் எப்படி வரும், உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபுல்லாக என்ன வரும்னா கர்த்தர் காப்பாற்றினார் உயர்த்தினார்னு வரும். ஸோ அதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இயேசு கிறிஸ்து சங்கீதம் 22 கோட் பண்ணி தான் வெற்றி பெற்று விட்டார், சிலுவையிலே ஜெயித்து விட்டார். ஜெயத்தோனி அது பயந்த துணியோ இல்லை கலக்கமானத்தில் ஒரு கஷ்டப்படுற துணியோ இல்லை, அது வெற்றி துணியில் தான் கத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, ஆனால் அதுவும் உண்மையாக கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒருவேளை அவர் வெற்றி துணி தான் அவங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னா அவர் நேரடியாக அந்த 24 வசனத்தையோ அல்லது 22 வசனத்தையோ சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து 1 வசனத்தை கோட் பண்ணுறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சரியான காரணம் என்ன? ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அப்படி சொல்கிறாரு? சிலுவையில் அப்படி தொங்கிட்டு இருக்கும்போது தான் மறிக்க போகிறோன்னு தெரிஞ்சும் அவர் அந்த மாதிரி கத்த வேண்டிய அவசியம் என்ன? பெரிய பெரிய சாக்ரட்டிஸு பெரிய பெரிய ஆட்கள்லாம் மரணத்தை தைரியமாக மேற்கொண்ட போது, மரணத்தை தைரியமாக ஏற்றுக்கொண்ட போது, சீசர்கள் கூட பாடுகளையும் உபத்திரவத்தையும் தைரியமாக வெற்றி கொண்ட போது, அவரை பின்பற்றின இன்னைக்குள்ள சில பேர் மரணம் வேணுமா இயேசு வேணுமான்னு கேட்கும்போது எனக்கு மரணமே போதும்னு சொல்லி மரணத்தை தைரியமாக சிரிச்ச முகத்தோடு மேற்கொண்டவங்களாம் இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து போட்டு தன்னுடைய மரணத்தை பார்த்து பயப்படுறாரே, தன்னுடைய சிலுவை மரணத்தை பார்த்து அஞ்சுகிறாரே, கதறாரே, கத்துறாரே, ஏன் கைவிட்டின்னு சொல்கிறாரே, ஏன்? அதோட உண்மையான காரணம் என்னன்னா எல்லா உலகத்தில் வாழ்ந்த மக்களும் பெரிய பெரிய சாக்ரட்டிஸும் பெரிய பெரிய அரிஸ்டாண்டலும் அப்போஸ்தலர்களும் கிறிஸ்துவுக்காக மரித்தவங்களும் அவங்களுடைய மரணத்துக்கும் இயேசுடைய மரணத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா அவங்கெல்லாம் அவங்க மேலே உலகத்தினுடைய மொத்த பாவமும் சுமத்தப்படலை, இயேசு கிறிஸ்து மேலே உலகத்தினுடைய மொத்த பாவமும் சுமத்தப்பட்டு விட்டது. இயேசு இங்கே ஒருவரும் உதவி செய்யக்கூட முடியாதவராக மொத்த பாவத்தையும் சுமந்து கொண்டு பாவத்தின் உருவமாக இருந்து கொண்டு தேவனுடைய கைவிடப்படுதலை உண்மையாக அனுபவித்து கொண்டிருந்தார். நான் சொன்னேன், காரிருள், அதாவது நரக இருளை, நரக வேதனையை சிலுவையிலே உயிரோடு இருக்கும்போது அனுபவித்து கொண்டிருந்தார். அந்த வேதனையில் தான் கத்துறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அது எதை காட்டுது அப்படின்னா அவருடைய சிலுவை மரணம் எந்த அளவுக்கு கொடுமையானது, எந்த அளவுக்கு கொடூரமானது, எந்த மனுஷனும் தாங்க முடியாது, ஒட்டுமொத்த உலகமும் தாங்கக்கொள்ள முடியாத அந்த வேதனையை ஒத்தே ஒரு மனுஷனாக சிலுவையில் இயேசு தாங்கி கொண்டிருந்தார். அந்த வேதனையில் கத்துறாரு. எல்லாத்துக்கும் மேலே தேவன் தன்னுடைய முகத்தை இயேசு விட்டு மறைத்து கொண்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அந்த கைவிடப்படுதல்னா என்ன தெரியுமா? கைவிடப்படுதல்னா அது ஒரு ஆவிக்குரிய மரணத்தை குறிக்குது. இயேசு கிறிஸ்து வந்து நேத்தோ முன்னாத்தோ இல்லை, அவர் ஆதியிலிருந்தே ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே, காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாக இருந்தே தேவனோடு இருந்தார்.
யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படின்னா இயேசு தான் அந்த வார்த்தை. இயேசுவும் தேவனும் ஒன்றாகவே காலங்காலமாக நித்தியமாக இருக்கிறாங்க. தொடர்ந்து நித்தியமாக இருந்துட்டு இருக்க அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த சிலுவையில் ஒரு சில மணி நேரங்கள் தேவனால் கைவிடப்பட்டு விட்டார். எப்போதும் தேவனோடு இருந்தவர் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வரும்போது கூட அவர் தேவனை விட்டுட்டு வந்துடல. பூமிக்குள்ளேயும் பூமியில் வாழும் பொழுதும் தேவன் இயேசுக்குள்ளாக வாசம் பண்ணினார். எப்பொழுதும் இயேசுவே சொல்கிறாரு, என் பிதா என்னை தனியாக இருக்க விடவே இல்லை அப்படிங்காரு. அப்படி தேவனும் பிதாவும் ஒன்றாக இருந்தவங்க இன்னைக்கு சிலுவையில் இயேசு கிறிஸ்து மொத்த பாவத்தின் ரூபமாக தொங்கிக் கொண்டிருக்கும் போது தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். தேவனால் கைவிடப்பட்டு விட்டார் இயேசு கிறிஸ்து. அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டார். தேவன் அவரை நிராகரித்து விட்டார். பாவத்தை பார்க்கக்கூட சுத்த கண்டாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். ஏன்னா மொத்த பாவமும் இன்னைக்கு இயேசு மேலே இருக்குது. இந்த பாவத்தின் உருவமாக சுமந்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பினது இயேசு கிறிஸ்துவனுடைய மரண வேதனைக்கு மேலே சமமாக இருக்குது. தேவனை விட்டு பிரியாத அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தேவனால் கைவிடப்பட்டு விட்டார். சரித்திரத்தில் இன்னைக்கு வரைக்கும் தேவன் ஒரு மனிதனையும் கைவிட்டதே இல்லை, இனிமேலும் கைவிட போகிறதும் இல்லை. ஆனால் ஒருத்தரை கைவிட்டார். யாரை தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். ஏன் கைவிட்டார்? இயேசு கிறிஸ்துவ பாவம் பண்ணாரா? இல்லை. நம்முடைய உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் எல்லாம் இயேசு மேலே சுமத்தி இயேசுவை கைவிட்டு அந்த இயேசுவை கைவிடுதல் மூலமாக நம்மை எல்லாம் கைப்பிடித்து ஏற்றுக்கொள்ளவே இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார் தேவன். இயேசு கிறிஸ்துவை சிலுவை அறையும் போது அந்த கூட்டத்தார் மக்கள்லாம் சொன்னாங்க, பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவை அறைங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு போர்ட்ரே மாதிரி இருக்குது, ஒரு விஷயத்தை காமிக்குது, ஒரு விஷயத்தை போதிக்குது நமக்குது. என்னென்னா, பரபாசுங்கிற ஒரு பெரிய குற்றவாளி, பல கொலைகள் செஞ்சு துன்மார்க்கமாக வாழ்ந்தவன். ஆனால் இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பரபாசங்களுக்கு விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவையில் அறைங்க. என்ன அர்த்தம்? பரபாசுங்கிறது அங்கே நம்மளை தான் குறிக்குது. ஒவ்வொரு மனுஷனும், பாவியாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும், குற்றவாளியான ஒவ்வொரு மனுஷனையும் விடுதலையாக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து குற்றவாளியாக சிலுவிலே மரித்தார். பாவங்களை ஏற்றுக்கொண்டு பாவியாக சிலுவிலே மரித்தார். அந்த இடம் என்ன காமிக்குதுன்னா, பரபாஸ் விடுதலை பண்ணப்பட்டு வெளியே போகிறான், இயேசு கிறிஸ்து குற்றம் சாட்டப்பட்டவராக சிலுவைக்கு போகிறாரு. நாமெல்லாம் பாவங்கள்லாம் மீட்கப்பட்டு பாவத்தின் விடுதலையாகி வெளியே வந்திருக்கோம். நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் இயேசு கிறிஸ்து பாவம் உள்ளவரா, குற்றம் உள்ளவரா, பாவியா சிலுவைக்கு போகிறாரு. சிலுவையிலே நம்முடைய பாவங்களை தேவன் அடித்தார். நாம் பாவத்தினால நரகத்துக்கு போய் அனுபவிக்க வேண்டிய நரக வேதனையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அனுபவித்தார். அந்த கொடுமையில் கதறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அனுபவித்த அந்த வேதனை நரக வேதனை, அது உண்மையான வேதனை. நாம் அனுபவிக்க வேண்டிய வேதனையை சிலுவையில் இயேசு அனுபவித்தார். அதனால தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஏன்? நாம் பெற வேண்டிய தண்டனை ஏற்கனவே ஒருத்தர் ரியலாக லிட்ரலாக பெற்றுவிட்டார். அதனுடைய குக்கர் அந்த வேதனையை தாங்க முடியாமல் தான் இயேசு கத்தினார், கதறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. அந்த கைவிடப்பட்ட நிலைமையை இயேசு அனுபவித்தார். எதுக்காக? நாம் தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கும்படியாக, நாம் தேவனிடத்தில் கிட்டி சேரும்படியாக, நாம் தேவனிடத்தில் ஒன்றாக இருந்து அவருடைய பிள்ளையாக இருந்து பூமியில் நல்லா வாழும்படியாக, மனுஷன் இழந்து போன அந்த நல்ல வாழ்க்கையை திரும்பி பெற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கை வாழும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தேவனால் கைவிடப்பட்டு விட்டார், வேதனை அடைந்தார். அவர் மரிக்கும் பொழுது ஒரு சம்பவம் இருந்துச்சு. தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாக கிழிஞ்சுது அப்படின்னு இருக்கும். ரெண்டாக கிழிஞ்சுது அப்படின்னா, அந்த காலத்தில் திரைச்சீலைனா தேவாலயத்தை எதிர்க்கு இருக்குன்னா உள்ள தேவனுடைய பிரசனம், தேவன் இருக்காருங்கிறதுக்கு அர்த்தம். வெளியே வந்து மக்கள் இருப்பாங்க. அந்த திரைச்சீலை என்ன காமிக்க அப்படின்னா, ஒருவனும் தேவன்கிட்ட நெருங்க முடியாது, நீ பாவி வெளியே போ அப்படின்னு சொல்கிறதா தான் அந்த திரைச்சீலை இருக்கிற கர்டன் இருக்கும். இந்த மாதிரி கர்டன் வந்து மனுஷனையும் தேவனையும் பிரித்து கொண்டிருந்தது. பாவம் மனுஷனையும் தேவனையும் பிரித்து கொண்டிருந்தது. யாரும் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாது. எல்லாரும் பாவிகள், பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசு சிலுவிலே மரித்து தன்னுடைய சரீரம் கிழிக்கப்பட்ட போது அந்த திரைச்சலையும் ரெண்டாக கிழிந்தது. என்ன சொல்லுது? எல்லா பாவிகளும் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டு விட்டார்கள். எல்லாரும் தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு ஒரு வழி திறந்து விட்டது. எல்லாரும் தேவனிடத்தில் வாருங்கள், எல்லாரும் தேவனுடைய ஜனமாய் மாறுங்கள்ங்கிற இன்விடேஷனாக அழைக்குது. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சிலுவை தியானத்தை தியானிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கார். உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற நடுச்சுவர அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டு விட்டது. இயேசுடைய சரீரம் கிழிக்கப்பட்ட போது
இந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டு விட்டது. நாம் தேவனிடத்திலே தைரியமாய் கிட்டி போக முடியும். தேவனிடத்திலே கிட்டி சேர்ந்து, என் தேவனே நீர் என்னை கைவிடவில்லை என்று சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுக்காக நம்ம இடத்துல ஒருத்தர் கைவிடப்பட்டு விட்டார். நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை ஒருத்தர் அனுபவித்து விட்டார். நாம் போய் பெருசாக ஒன்றும் செய்யணும் அவசியம் கிடையாது. நான் அந்த மலைக்கு போனேன், இந்த மலைக்கு போனேன், நான் அந்த செஞ்சேன், இந்த இது செஞ்சேன், எதுக்கு? கடவுளை ப்ளீஸ் பண்ணதுக்கு தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும், கடவுளுக்கு பிரியமான எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்து விட்டு நம்ம அவருடைய இடத்துல வச்சு தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்மளை மாற்றி விட்டார். இனிமேல் நம்மளை தேவன் கைவிடவே மாட்டார். நல்ல வாழ்க்கையை கொடுக்காரு, சுகத்தை கொடுக்காரு. நாம் சாபமெல்லாம் நீங்கி நல்ல வாழ்க்கை இயேசு கிறிஸ்து சாபமானார். நாம் ஆசீர்வாதமாக வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை இழந்தவராக தரித்திரராக சிலுவையிலே மரித்தார். ஆனாலும் தேவன் அவரை கைவிடலை, திரும்ப ஏற்றுக்கொண்டார், உயிர்த்தெழ வைத்தார். அதுதான் அவர் தேவன் கைவிடலை அப்படிங்கிறத காட்டுது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எதை காமிக்க அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் இல்லையா, முடிச்சிட்டார் அப்படிங்கிறதுடைய அச்சாரம் தான் அந்த உயிர்த்தெழுதல். ஒரு சீல் பண்ணிட்டார். நான் செய்ய வேண்டிய உலகத்து பாவத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா பரிகாரத்தையும் செய்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத நிரூபித்து காமிக்கிறது தான் அவருடைய உயிர்த்தெழுதல். கடைசியாக சிலுவையில் இயேசு மரிக்கும்போது ஒன்று சொல்வார், எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்ததுன்னா என்ன? மனு வர்க்கத்தின் பாவத்துக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லாம் செய்யப்பட்டு முடிந்து விட்டது. இனி எந்த மனுஷனும் ஒருவனை குற்றச்சாட்ட முடியாது. அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே, தேவனுடைய பிள்ளையாகிற வாழ்க்கைக்குள்ளே போகணுன்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், சிலுவையிலே மரித்த இயேசுவை விசுவாசிப்பது, அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டது, அவர் மூலமாக தேவனிடத்தில் கிட்டி சேர்வது. அப்படி தேவனுடைய பிள்ளையாக மாறும்பொழுது இன்றைக்கி நம்ம உலகத்தில் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக மேற்கொள்ள முடியும். உலகத்தில் பிரச்சனைகள் பாடுகள் வரும். ஆனால் அதெல்லாம் வெற்றி கொள்ள நம்மக்கிட்ட தேவனுடைய பலன் இருக்கும், தேவனுடைய ஞானம் இருக்கும், தேவனுடைய கிருபை இருக்கும், தேவனுடைய வல்லமை இருக்கும். இந்த பாவமான உலகத்தில், இந்த பிரச்சனையான உலகத்தில் தேவன் நம்மை பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கார். அதுக்கான வழியும் அவரே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நாம் செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு விசுவாசித்து அவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும். அந்த வழியை இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் உங்களுக்காக திறந்து வச்சுருக்காரு. இப்பவும் உங்களை அழைக்கிறாரு. திறந்த திரைச்சலை வழியாக உங்களை அழைக்கிறாரு. என்னிடத்துல வா, தயங்கி நிற்க வேண்டாம், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தது போதும், என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தாரேன்னு இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாரு. அவரை நம்புங்க, அவர் விசுவாசிங்க, அந்த உண்மை தேவனை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சத்தியத்தை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், சத்தியம் உங்களை விடுதலையாக இருக்கும். பாய்.